பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மயிலம் சிவகுமார் நம்மளோட தொலைபேசி வேலை அணைஞ்சிருக்கு. அவர்கிட்ட பேசலாம். சிவகுமார் சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல பேசும்போது நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு. எங்க மாநாட்டில் வந்து இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த மாநாட்டு மேடையில அன்புமணி ராமதாஸை பாமகவினுடைய தலைவர்னு சொல்லுவீங்களா, செயல் தலைவர்னு சொல்லுவீங்களான்னு. ஆனா மருத்துவர் ராமதாஸ் ரெண்டுமே சொல்லாம இந்த விழாக்குழு தலைவர்னு மட்டும் சொல்லி அதை கடந்து போயிருக்கிறார். பிரச்சனை இன்னும் முடியாம தொடருதா? அப்படி இல்ல சார், மாநாட்டு குழு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மாநாட்டு குழு தலைவர் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தினாங்க, அதனால மாநாட்டு குழு தலைவர்னு சொன்னாங்க. பிரச்சனை எல்லாம் போகல. மாநாட்டு குழு தலைவர் மாநில தலைவர் கட்சி தலைவரோட மாநாட்டு குழு தலைவர் தானே இப்ப அந்த மாநாட்டு முக்கிய வாய்ந்த மாநாடு, அதனால மாநாட்டு குழு தலைவர் தான் சொல்லுவாங்க. இல்ல, ஆனா அந்த மாநாட்டை சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு அவர் அன்புமணியை பாராட்டுறதுக்கு பதிலா முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் பேரை 2 தடவை சொல்லி பாராட்டுறாரு. மருத்துவர் ராமதாஸ் 25 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல ஒரே ஒரு முறை, அதுவும் தொடக்கத்துல சொல்லும் போது மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ்ங்கிற பேரே வருது. ஆனா அவர் வந்து இங்க பேசின எல்லா பேச்சுமே வந்து அன்புமணிக்காக பேசினதுதான். உங்க கணக்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க திருந்துங்க, இல்ல உங்களை திருத்துறதுக்கான ஆளை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. கமா போட்டு இன்னொன்னு சொல்றாரு, உங்களுடைய பதவிகள்ல இருக்கிறதுக்காக கோட்டைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பல இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞர்கள் யார்? முகுந்தனா? அப்படி இல்ல சார், அவர் என்னன்னா மாநாடு சிறப்பா 12 ஆண்டுக்கு பிறகு ஒரு மாநாடு வெற்றிகரமான மாநாடு வித்தியாசமான முறையில அமைதியான முறையில மாநாடு சிறப்பாக நடத்தினாரு மாநாட்டு குழு தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த மாநாடுக்கு பிற்பாடு கட்சி தேர்தல் ஒரு 10 மாசம் தேர்தல் வர்றது காரணத்தினால இளைஞர்களை வந்து துடிப்போட செயல்படணும், மாநாட்டோட போயிட்டு ஓய்வு பெற்று கூடாது, அமைதியா இருந்துடக்கூடாது, தேர்தல் பணி ஆகணும், 200 பேர் 50 பேர் 1 லட்சம் வாக்காளர் சேர்க்கணும்ன்றது எங்களோட கட்சி ஆரம்பத்துல இருந்து வேலை திட்டங்கள். மாநாட்டோட போயிடக்கூடாது, அந்த வேலை திட்டத்தை ஸ்பீடு பண்றதுக்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி சொன்னாங்க. இல்ல சார், இந்த சொகுசா வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சா இருக்கட்டும், இல்ல நீங்க யாரும் வந்து கட்சிக்கு வேலை பார்க்கறது இல்ல, தனிச்சு நின்று வந்து நம்ம 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், இப்ப கூட்டணியோட சேர்த்து 5 ஜெயிச்சிருக்கோம், கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அன்புமணிக்கு பேசப்படாம வேற யாருக்கு பேசப்பட்டிருக்கோம்? அங்க வந்து வேற யாரு வந்து சொல்லிருப்பா கூட்டணியை நான் முடிவு பண்றேன்னு? அப்படி இல்ல, தலைவர் தான் ஐயா முடிவு பண்ற கூட்டணி 2 பேரும் சேர்ந்துதான் முடிவு பண்ண போறாங்க. அது வந்து தேர்தல் நேரத்துல கூட்டணி பொதுக்குழு கூட்டி அதிகாரம் கொடுக்க போறாங்க, அப்ப முடிவு பண்ண போறாங்க. எங்களோட கட்சி கொள்கை என்னன்னா, எல்லாமே வறுமையில இருந்து டாக்டர் ஐயா அவர்கள் அந்த வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சது முன்னாடி இருந்து வசதி வாய்ப்பு இல்லாம கூரை வீடு எளிமையா இருந்தாங்க. அவரு வந்த பிற்பாடுதான் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகள் மதிக்கக்கூடிய தலைவரா இப்ப இன்னைக்கு வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க, இவ்வளவு எம்எல்ஏ இருக்கிற காரணம்னா மருத்துவர் ஐயா. திமுக 4 அமைச்சர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மருத்துவர் ஐயா தான். அதனால வந்து அன்னைக்கு பார்த்தா 10 கார் நின்றுது, இன்னைக்கு 100-150 கார் நிக்குது. ஒரு மீட்டிங் என்ன நிக்குதுன்னா பெருமைப்படுறதுன்றது தானே. இல்ல சார், பெருமைப்படுறதெல்லாம் ஓகே. ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவியை வந்து மருத்துவர் ராமதாஸ் தான் கொடுத்தாரு. அப்புறம் அவர் தான் ஒரு நாள் திடீர்னு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு வந்து அவர் தலைவர் இல்ல, செயல் தலைவர் நான் தான் தலைவர்னு சொன்னார். இன்னைக்கு நேத்து அவர் பேசின பேச்சு முழுக்க வந்து நீங்க கட்சியில யாரும் வேலை செய்யல அப்படின்றாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது எந்த மருத்துவர் ராமதாஸை எங்களுடைய அடையாளம்னு சொன்னாங்களோ அந்த வன்னிய இளைஞர்கள் வந்து நீங்க அரசியல் இருந்து ஓய்வு பெறுங்க அப்படின்னு வந்து அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதை காட்டுது? அது வந்து விமர்சனங்களை நான் பார்க்கல. இதுல என்ன அப்படின்னா, அவரு கூட்டணியோ இல்ல கட்சி பொதுக்கூட இருந்தா இவர் தலைவர் தலைமை தாங்குவார்னு சொல்லலாம். இது ஒரு மாநாடு, வன்னியர் இளைஞர் பெரிய மாநாடு, 10.5 ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மத்திய அரசு நடத்தணும் சொல்லுது, தமிழக அரசு நடத்தணும், அதனோட மாநாடு. இதுல போயிட்டு என்னன்னா, இதோட போயிட்டு அமைதியா போயிட்டு வந்த தொண்டர்களை உற்சாகப்படுறதுக்காக நீங்க திருப்பி நம்ம ஆட்சிக்கு வரணும், யார்கிட்டையும் கையேந்தி நிக்க கூடாது, ஏற்கனவே 4 எம்எல்ஏ தனியா நினைச்சு ஜெயிச்சோம், இப்ப 5 எம்எல்ஏ கூட்டணியில ஜெயிச்சோம், நம்ம அதிகமான சீட்டை வாங்கி அதிகமா ஜெயிக்கணும்னா நீங்க வந்து 50 தொகுதியில நம்ம வெற்றி பெறதுக்கு சுலபமா இருக்கு, அதுக்கு 200x50 போய் நீங்க போய் கட்சி பண்ணுங்கன்றதான் வேகமா எப்பயும் ஐயாவோட பேச்சு தான் அது. இல்ல, எப்பவும் சொல்றது வந்து நம்ம இப்போ 5 எம்எல்ஏ இருக்கிறோம், ஒரு 50 எம்எல்ஏ நகர்த்துங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மருத்துவர் ராமதாஸ் தொடர்ச்சியா பேசுவார். நேத்துமே வந்து பேசியிருக்கிறார். நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 50 ஓட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம 1 லட்சம் ஓட்டு வாங்கிடலாம், வாங்கினா வெற்றி உறுதி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஆனா மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பேசும்போது, ஈவன் வந்து எம்எல்ஏக்களை பத்தி பேசும்போதும், எம்எல்ஏவா இருந்தாலும் சரி நான் தூக்கி போட தயங்க மாட்டேன், எம்எல்ஏக்களை தூக்கி கடல்ல போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. உங்க மேல என்ன கோபம் மருத்துவர் ராமதாஸுக்கு? அப்படி இல்ல, மருத்துவர் ஐயாவுக்கு எல்லா உரிமை இருக்குது. கடல்ல தூக்கி போறதுக்கும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போறதும் மருத்துவர் ஐயா வந்து அது உரிமையா பேசுறது. என்னன்னா, நாங்க வந்து அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அவரு எல்லா உரிமையும் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்குது.
அவர் கடலத்துக்கு போட்டாலும் அதுக்கு நாங்க வந்து தயாரா இருக்கிறோம். அவரை பார்த்து உருவாகின சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மத்திய அமைச்சர் இருந்தாலும் மருத்துவர் ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள். ஐயா வந்து உரிமையில பேசுறாங்க. அதனால வந்து அதனால அப்படி எதுவும் தப்பா சொல்ல முடியாது. மருத்துவர் ஐயாவுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. இல்ல சிவகுமார் சார், நீங்க வந்து என்கிட்ட இன்டர்வியூல பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனீங்க. இதுல எல்லா கேள்விக்குமே வந்து ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரியே இருக்கு பதில்கள் எல்லாமே. இதுல என்ன, இது வந்து எல்லாமே வந்து வந்து உள்கட்சி விவகாரம். இதுக்கு எதுவுமே வந்து எது சொல்றதுக்கும் மருத்துவர் ஐயாவுக்கு உரிமை உண்டு. அதனால வந்து மருத்துவர் ஐயா வந்து நான் அவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள். நாங்க எங்களை சட்டமன்ற உறுப்பினராகி அழகு பார்க்கறதும் சரி, அது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அப்ப அழகு பார்க்கறதும் சரி, மத்திய அமைச்சராகி அழகு மருத்துவர் ஐயா தான். அதனால மருத்துவர் ஐயாவுக்கு எல்லா உரிமை உள்ளது. நன்றி சார், தொலைபேசி வாயிலா இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி.